வீட்டில் தனிமையில் இருந்த பெண்ணை கொலை பண்ணிட்டு எஸ்கேப் ஆன வாலிபரை போலீசார் சென்னையில் வைத்து அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. காதலியிடம் பேசுவதற்கு புதிய செல்போன் வாங்க காசு இல்லாததால் இளைஞர் செய்த கொடூர செயல் இது. போலீசாரால் கழுத்தை பிடித்து காவல் நிலையத்திற்குள் இழுத்துச் செல்லப்படும் இந்த ஆரஞ்சு டிஷர்ட்டை பார்த்து சாதாரணமாக நினைத்துவிட வேண்டாம். காதலியிடம் கடலை போடுவதற்கு புதிய செல்போன் வாங்க காசு இல்லாததால் பக்கத்து வீட்டில் வசித்த நடுத்தர வயது பெண்ணை அடித்துக் கொன்று நகையை ஆட்டையை போட்ட கொடூர கொலைகாரன் இவர். ஆம், திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அடுத்த சூளைமேனி பகுதியைச் சேர்ந்தவர் சுகுணாகர் என்பவரின் மனைவி சரஸ்வதி. 55 வயதான இவருக்கு 2 மகன்கள் உள்ளனர். பிள்ளைகள் இருவரும் திருமணமாகி வெளியூரில் செட்டில் ஆகிவிட்டனர். கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னர் கணவரும் இறந்துவிட சரஸ்வதி மட்டும் சூளைமேனியில் உள்ள சொந்த வீட்டில் தனிமையில் வசித்து வந்திருக்கிறார். அந்த வீட்டில் உள்ள மற்ற போர்ஷன்களில் வாடகைக்கு சிலர் குடியிருந்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் சம்பவத்தன்று சரஸ்வதிக்கு பிள்ளைகள் போன் செய்துள்ளனர். ஆனால் அவர் எடுக்கவில்லை. உடனே வீட்டில் வாடகைக்கு இருந்த டெனன்ட் மூலமாக அம்மா என்ன செய்கிறார் என்று பிள்ளைகள் பார்த்து வரச் சொல்லியிருக்கிறார்கள். இதனையடுத்து கீழ் வீட்டில் வசித்து வந்த வாடகைதாரர் சரஸ்வதியை பார்க்க மேல் வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போதுதான் அவருக்கு காத்திருந்தது பெரும் அதிர்ச்சி. தலையில் பலத்த காயங்களுடன் ரத்தம் சிதறி தலைக்குப்புற இறந்து கிடந்திருக்கிறார் சரஸ்வதி. உடனே பிள்ளைகளின் மூலம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கணமே சம்பவ இடத்திற்கு விரைந்த ஊத்துக்கோட்டை போலீசார் சடலத்தை சோதனை செய்திருக்கிறார்கள். அதில் சரஸ்வதி அணிந்திருந்த 2 சவரன் தங்கச் செயின், ஒற்றை காதில் இருந்த கம்மல் காணாமல் போனது தெரிய வந்தது. மேலும் அவர் பயன்படுத்திய செல்போனும் மாயமானது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் நடந்திருப்பது நிச்சயம் ஆதாய கொலையாகத்தான் இருக்க வேண்டும் என்று அவதானித்த போலீசார் சரஸ்வதியின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்வுக்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கினார்கள். காணாமல் போன சரஸ்வதியின் செல்போன் சிக்னலை ஆய்வு செய்ததில் கடைசியாக அந்த போனில் இருந்து 2 பேருக்கு பேசியதும் பின்னர் செல்போன் ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்டதும் கண்டுபிடித்தனர். அந்த நம்பரில் இருந்து 2 அழைப்புகள் யாருக்கு சென்றது என ஆய்வு செய்ததில் ஒன்று அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்ற இளம் பெண்ணுக்கும், 2 சென்னை அரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அஜித்குமார் என்ற வாலிபருக்கும் சென்றது உறுதியானது. உடனே ஒரு தனிப்படையினர் விஜயலட்சுமி வசிக்கும் பகுதிக்கும், மற்றொரு தனிப்படை போலீசார் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் பகுதிக்கும் குடுகுடுப்பைக்காரர் வேடத்தில் சென்றுள்ளனர். அப்போது கள்ளிக்குப்பம் பகுதியில் உள்ள அஜித்குமாரை அதிகாலையில் தட்டி தூக்கி விசாரித்ததில் தனக்கு போன் செய்தது தனது நண்பனான வெங்கடேசன் என்றும் அவர் ஒரு கொலையை செய்துவிட்டு வந்ததால் உள்ளே சேர்க்கவில்லை என்றும் கூறி பகீர் கிளப்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் போலீசார் சோதனை செய்ததில் அஜித்குமார் வீட்டில் இருந்து 100 மீட்டர் தொலைவில் ஆட்டோவில் படுத்திருந்த ஒரு இளைஞரை பிடித்து விசாரித்தனர். அதில்தான் அந்த வாலிபர் சரஸ்வதியை கொன்றுவிட்டு தப்பிய குற்றவாளி வெங்கடேசன் என தெரிய வந்திருக்கிறது. உடனே அவரை கைது செய்து விசாரித்ததில் நடந்த கொலைக்கான காரணம் வெட்ட வெளிச்சமானது. 26 வயதேயான வெங்கடேசன் ஊத்துக்கோட்டையை அடுத்த சூளைமேனி பகுதியைச் சேர்ந்தவர். இவர் கொல்லப்பட்ட சரஸ்வதியின் பக்கத்து வீட்டில் வசித்து வந்துள்ளார். இவரும் அம்பத்தூர் பகுதியைச் சேர்ந்த விஜயலட்சுமியும் கடந்த 1 வருடமாக காதலித்து வந்துள்ளனர். விஜயலட்சுமி கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் காதலனுக்காக ஒரு புதிய செல்போனை வாங்கி கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த செல்போனை வெங்கடேசன் போதையில் அடித்து உடைத்துள்ளார். அதன் பிறகு காதலியோடு பேச முடியாமல் போயிருக்கிறது. இதனால் காதலியிடம் பேச எப்படியாவது புதிய செல்போன் வாங்க திட்டம் போட்டிருக்கிறார். அப்போதுதான் பக்கத்து வீட்டைச் சேர்ந்த சரஸ்வதி கழுத்திலும் காதிலும் நகை அணிந்திருப்பதை நோட்டமிட்டு அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார். அதன்படி சம்பவத்தன்று மாடி வீட்டில் மாப் போட்டுக் கொண்டிருந்த சரஸ்வதியை பின்பக்கமாக சென்று தலையிலேயே இரும்பு ராடால் அடித்திருக்கிறார் வெங்கடேசன். அந்த தாக்குதலில் சரஸ்வதி சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்து போயிருக்கிறார்.
உடனே சரஸ்வதியின் கழுத்தில் இருந்த செயினையும் ஒரு காதில் இருந்த கம்மலையும் கழற்றியுள்ளார். மற்றொரு காதில் இருந்த கம்மலை கழற்றுவதற்குள் யாராவது பார்த்து விடுவார்களோ என்று அஞ்சி செல்போனை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பியிருக்கிறார். கம்மலை மட்டும் அருகில் உள்ள அடகு கடையில் அடமானம் வைத்து 5000 ரூபாயை வாங்கிக் கொண்டு சென்னைக்கு திரும்பியிருக்கிறார் வெங்கடேசன். அந்த பணத்தை வைத்து சென்னையில் பைக் டாக்ஸி புக் செய்து பல்வேறு இடங்களில் சுற்றித் திரிந்து மது அருந்தி செலவு செய்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து 2 சவரன் செயின், செல்போன், கொலைக்கு பயன்படுத்திய இரும்பு ராட் மற்றும் அடகு வைத்த கமலை மீட்ட போலீசார் வெங்கடேசனை ஊத்துக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.